Hey, 2023 is ending, 2024 coming on. நீங்கள் எல்லாருமே உங்களுடைய கோல்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருப்பீங்க. அதுக்குள்ளிட்டு இல்லாமல் ரெடி பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு வீடியோவில் என்னோட 2024க்கான கோல்ஸை தான் என்ன பண்ண போகிறோம்னா நான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணுங்கள். இதிலேருந்து உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கோல் செட்டிங்கில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3 டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ணியிருக்கேன்னா கேட்டகரிஸை வந்து நான் பிரிச்சிருக்கேன். ஒன்று பார்த்தீங்கன்னா கெரியர், இன்னொரு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, இன்னொரு பார்த்தீங்கன்னா வெல்த்து அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கெரியராகவும் நான் 2024 நல்ல ஒரு டெவலப்மெண்ட் ஆகிருக்கணும், ஹெல்த்து விஷயமாகவும் நான் நல்லா டெவலப் ஆகிருக்கணும், அது மாதிரி வெல்த்துலேயும் நான் கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ இதில் ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு சில கோல்ஸ் எல்லாம் நான் வந்து செட் பண்ணியிருக்கேன். அதில் கெரியர் பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ காலேஜ் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அது தனியாக இருந்தாலும் அது எப்போயுமே எல்லாருமே பண்ணுறது தான். ஸோ அதை நம்ம விட்டுறலாம். ஸோ 2024 என்னுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்லை நான் ரொம்ப டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் நான் ஃப்ளூயண்ட்டாக கொஞ்சம் இங்கிலீஷ் எல்லாம் பேச கற்றுக்கிறணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எனக்கு என்னுடைய லைஃபுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் தோணுது. ஸோ 2024 என்னுடைய ஃபஸ்ட்டு கோல் வந்து கம்யூனிகேஷனை நல்லா ஒரு டெவலப் பண்ணணும். இது எனக்கு கெரியருக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு தெரியறதுனால இது வந்து நான் ஃபஸ்ட்டு கோலாகவே என்ன பண்ணியிருக்கேன்னா என்னுடைய 2024 கோல் செட்டிங்கில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். அடுத்து செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம யூடியூப் வந்து என்ன பண்ணிட்டோம்னா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம யூடியூப்பில் தான் என்ன பண்ணியிருக்கோம், வீடியோவே போட்டிருக்கோம். ஸோ 2024 எண்டில் ஒரு 150 வீடியோவாவது நம்மளுடைய சேனலில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த 150 வீடியோஸும் பீப்புளுக்கு வந்து கொஞ்சம் வேல்யூ ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கணும், நம்மளுடைய ஸ்குவாடுக்கு கொஞ்சம் வேல்யூ ப்ரொவைடாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு வீடியோவிலேருந்தும் அவங்களுக்கான அவங்க லைஃப்பில் ஒரு சின்ன ஒரு இம்பாக்டாவது க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொரு வீடியோவும் ஏதாவது பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போதைக்கு நான் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ரிலேட்டடாகவே பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட்டு அடுத்து அப்படியே நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் சொன்ன மாதிரி நம்ம சேனல் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க மாதிரி அது ரிலேட்டடாக எல்லா வீடியோவுமே நான் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ யூடியூப் வந்து 2024 எண்டில் ஒரு 150 வீடியோ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா 2024 எண்டில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது வந்து கோல் நம்பர் 2 என்ன பண்ணியிருக்கேன்னா இதை வந்து நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் 2024 ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்றது புக்ஸை ரொம்ப ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவும் ஆர்வமாக இருந்துச்சு. ஸோ 2023 நான் ரீட் பண்ணேன். ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் தமிழ் லாங்குவேஜ் ரிலேட்டடான புக்ஸ் ரீட் பண்ணேன். வாரன் பஃபெட் அந்த மாதிரி என்ன பண்ணேன்னா நிறையா புக்கை நான் வந்து படிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்லேயே இந்த மார்க்கெட் ரிலேட்டடாக ஒரு கம்பெனி நம்ம ஷேர் வாங்கணும் அப்படின்னா அது ரிலேட்டடாகவும் நான் நிறையா படிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் புக் ரீடிங் அப்படின்றது 2024 இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஆக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு 2024 எண்டில் ஒரு 12 புக்காவது நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக இல்லை சைக்காலஜி ரிலேட்டடாக அந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 12 புக்கு செலக்ட் பண்ணி அதில் அந்த 12 புக்கை பற்றி கம்ப்ளீட்டாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ரீட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2024 தேர்ட் கோல் வந்து புக் ரீடிங்கை வந்து இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்து அது ஒரு 12 புக்காவது கம்ப்ளீட் பண்ணணும். ஒவ்வொரு மந்த்துக்கு ஒரு 1 புக்காவது கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கு மேலே எவ்வளோ புக்கு படித்தாலும் ஓகே தான், அது எண்ட் ஆஃப் ரிசல்ட் அப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இதுதான் அந்த கெரியரில் வந்து நான் அந்த 3 தான் இதுக்கு வந்து இம்பார்ட்டண்ட் கொடுக்கணும் 2024 அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நான் வந்து ஃபிக்ஸடாக வச்சுருக்கேன். அடுத்து ஹெல்த் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே எடுப்பீங்க வெயிட் கெயின் வெயிட் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் வெயிட் வந்து அரௌண்ட் ஒரு 48 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கேன். 48 தான் இருப்பேன். ஸோ 2024 எண்டில் ஒரு 58 kgயாவது ஒரு 10 kgயாவது நான் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கணும். அது ஃபேக்டாக இருக்காமல் மசில்ஸ் பில்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ 2024 எண்டில் ஒரு வெயிட் கெயின் ஆகி கொஞ்சம் அப்படி இப்படின்னு மசில்ஸில் வச்சு அந்த மாதிரி ஏதாவது வீடியோ போட பாசிபிலிட்டிஸ் இருந்தால் ஸோ இது பண்ணணும். இது எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே கண்டிப்பாக நான் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஸோ அப்போ வந்து இது ஒரு 58 அந்த கேஜி வந்து நான் இருக்கணும். ஃபேக்டாக இல்லாமல் மசில்ஸ் கெயின் பண்ணணும். அதுதான் எனக்கு வந்து ஹெல்த்தை பொறுத்தளவு ரொம்ப ஆசை. அதை வந்து நான் 2 கேட்டகரியாகவும் நான் பிரிச்சிருக்கேன். ஹெல்த்தை வந்து ஒன்று வந்து ஃபிசிக்கல் ஹெல்த்தாகவும் நல்லா இருக்கணும், மென்டல் ஹெல்த்தாகவும் நல்லா இருக்கணும். இந்த ஃபிசிக்கல் ஹெல்த்தை பொறுத்தளவு ஒர்க் அவுட் பண்ணணும், வெயிட் இன்க்ரீஸ் பண்ணணும், அதில் வந்து மசில்ஸை வந்து கெயின் பண்ணணும். அடுத்து மென்டல் ஹெல்த்தை பொறுத்தளவு எவ்ரி டேவும் என்னால் முடிஞ்ச அளவு ஒரு 50 மினிட்ஸ் ஆகுது மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
2024 வந்து நான் பண்ணியிருக்கேன். ஆனால் 2023 நான் மெடிடேஷன் பண்ணேன். பட் கண்டினியூஸாக என்னால் நான் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. அதுவும் வந்து இந்த ஒரு 5 மினிட்ஸ் பண்ணுவேன், ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் இருந்தேன். ஆனால் 2024 15 மினிட்ஸ்னாலும் அதை கண்டினியூஸாக 365 டேஸும் நான் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு மென்டல் ஹெல்த்துக்கே எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா மெடிடேஷன் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சர்டன் டைமை கொடுத்து அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஸோ ஹெல்த்தில் அது மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த்தில் இது நான் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து யோசிச்சு வந்திருக்கேன். மென்டலாகவும் நம்ம வந்து நல்லா இருக்கணும், ஃபிசிக்கலாகவும் நல்லா இருக்கணும். ஸோ இந்த ரெண்டுமே நான் பண்ணேன் அப்படின்னா 2024 கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் தோணுது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வெல்த். இந்த வெல்த் கேட்டகிரியில் 2023 பொறுத்தளவு நான் இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நிறையாது நான் வந்து கோர்ஸ் வாங்கி படிச்சிருக்கேன். அது போக நானே நிறையாது கற்றுருக்கேன். ஒரு கம்பெனி ஷேர் வாங்கணும் அப்படின்னா என்னென்ன பார்க்கணும், இந்த ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்லாம் சொல்லுவோமே, அது எல்லாமே நான் வந்து படிச்சிருக்கேன். ஒரு கம்பெனியோட PE ரேஷியோனா என்ன, ROC, அடுத்து பார்த்திங்கன்னா ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எவ்வளோ இருக்காங்க, அடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், அடுத்து குவார்ட்டர்லி எவ்வளோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பண்ணியிருக்காங்க, அடுத்து ஒரு கம்பெனியோட புக் ஆஃப் வேல்யூ என்ன, இந்த மாதிரி கம்பெனி ரிலேட்டடாக, ஃபைனான்ஸ் ரிலேட்டடாக, இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடாக நான் 2023 நல்லா படிச்சிருக்கேன். ஸோ 2024 என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை நான் 2023 நான் பண்ணியிருக்கேன். அது ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், ஒரு 300 ரூபாய், என்னால் மந்த்லி எவ்வளோ சும்மா ஏதாவது கிடைக்குமோ அதை தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஏன்னா நான் இப்போதைக்கு நான் ஒர்க்கும் எதுவும் போகவே கிடையாது, நான் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான். ஸோ அதனால் 2024 என்னுடைய எண்ட் ஆஃப் இயரில் என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 1 lakh இருக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். என்னடா 1 lakh அப்படின்றது நீங்கள் ஈஸி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ என்னை பொறுத்தளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி என்னுடைய போர்ட்ஃபோலியோ ஒரு 1 lakh மேலே என்ன இருக்கணும்னா எனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. ஸோ க்ரியேட் பண்ணுவேன். அது வெல்த்தில் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி ஷேரில் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா இது இருக்கனால ஸோ 1 lakhையும் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த போர்ட்ஃபோலியோவை எண்ட் ஆஃப் இயரில் உங்களுக்கான காட்டுவேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து எப்போவுமே இயர் ஆன் இயர் நம்ம வந்து ஒரு நியூ இது வந்து நம்ம எப்போவுமே ட்ரை பண்ணுவோம்ல, அந்த மாதிரி 2024 நான் ட்ரை பண்ணக்கூடிய நியூவாக என்ன ட்ரை பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னா, எனக்கு வந்து ரன்னிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து 2023. ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த வீடியோ 2023 ரன்னிங் ரிலேட்டடாக நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ரன்னிங் ரிலேட்டடாக. ஸோ ரன்னிங்கில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி அதுக்கு கொஞ்சம் ரன்னிங்கில் நல்லா போய் அந்த மாரத்தான் அந்த மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல்ஸ் அந்த மாதிரி இது பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அது வந்து ஒரு நியூ ட்ரையாக இருக்கட்டும். இது ஒரு தனி கேட்டகிரி. அந்த கெரியர், வெல்த்து, ஹெல்த்து அது தனினா இது ஒரு தனி கேட்டகிரியாக வச்சுருக்கேன். ஸோ 2024 ரன்னிங் எல்லாமே போயிட்டு மாரத்தான் அந்த மாதிரி எதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி மெடல் ஏதாவது வின் பண்ணணும் அப்படின்னு ஆர்வமாக இருக்குது. ரன்னிங்கை டெவலப் பண்ணணும் அப்படி தான் சொல்லணும். ஸோ ரன்னிங் ரிலேட்டடாக நான் நிறையா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 2024 இது ஒரு நியூ ட்ரையாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் 2024 பொறுத்தளவு எவ்ரி டே, எவ்ரி வீக், எவ்ரி மந்த் நான் பிளான் பண்ணி நடக்கணும். இப்போ எவ்ரிடே நான் எந்திரிச்சோடனே இன்றைக்கான டே இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டே நான் சொன்ன மாதிரி தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு நியூ ட்ரையாக தான் இருக்கும். எவ்ரிடே இது நான் பண்ணணும். அடுத்து வீக்கெண்டு இந்த இது எல்லாமே நான் இந்த வீக்கு ஃபுல்லாமே பண்ணியிருக்கணும். அடுத்து மந்த் எண்டு இந்த மந்த் ஃபுல்லாமே நான் இதெல்லாம் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டு எவ்ரி மந்த்தும், எவ்ரி வீக்கும், எவ்ரி டேவும் நான் பிளான் பண்ண மாதிரி 2024 போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன். ஸோ இது எல்லாமே பண்ணிட்டேன் அப்படின்னா 2004 எனக்கு கொஞ்சம் பெஸ்ட் இயராக அமையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கெரியரில் பார்த்தீங்கன்னா 3, வெல்த்தில் பார்த்தீங்கன்னா 1, ஹெல்த்தில் பார்த்தீங்கன்னா 2, நியூ ட்ரையில் இந்த 2. ஸோ ஓவராலாக 3, 4, 5, 6, 7, 8 என்ன பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய 2024 ரெசல்யூஷன் உறுதிமொழி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம வந்து எடுத்திருக்கோம். இதை நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 2024 என்னென்ன உறுதிமொழி அந்த ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கோல்ஸை என்ன பண்ணுங்கன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம எண்ட் ஆஃப் ரிசல்ட் போடும்போது நீங்களும் இதெல்லாமே பண்ணியிருக்கீங்களா அப்படிலான்னு சொல்லிட்டு அப்போயும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது நம்ம என்ன பண்ணலான்னா மீட் பண்ணலாம். ஸோ இதுதான். தேங்க்யூ ஸோ மச். Bye.